சார் வந்து இன்னைக்கு வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, அதுதான் நமக்கு தெரியும் ரைட்டா இல்லைங்களா? பட் நாங்கள் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து அவர் கூட நாங்கள் இருந்திருக்கோம். ரொம்ப கஷ்டம்லாம் பட்டிருக்கோம். ரொம்ப காசுக்கு ஒரு 10 ரூபாய் சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் வந்து இன்னைக்கு இந்த அளவில் இருக்காரு அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது யாராலையுமே பண்ண முடியாது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா விஜய் சார் வந்து ஒரு நல்ல மனிதர். செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த இடத்த சரியாக பயன்படுத்திக்கோங்க. இதான் ஒரே ஒரு நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த இடத்த சரியாக பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி நாங்கள் ஒரு கோரில் இருந்தோம். அந்த கோரில் ஒரு சில நபர்களும் இருந்திருந்தாங்க. பட் அவங்க வந்து அந்த ஒரு சில நபரால் மேபி அவங்க பார்க்குற விதங்கள் சரியாக இல்லாதனால அவங்களால பெருசாக ஜெயிக்க முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பட் நாங்கள் சார் எது பண்ணாலும் அவங்க எங்களோட நல்லது தான் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்பி ட்ராவல் பண்ணது விளைவு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து லட்சங்கள் பல லட்சங்கள் வந்து சம்பாதிச்சிருக்கோம். சார் நான் வந்து ஜெயிப்பேனா சார், என்னை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சார், எப்படி சார் என்ன இதனால செலக்ட் பண்ணாங்க, என்னால் வந்து ஜெயிக்க முடியுமா சார், நானும் மேபி 1 கோடி சம்பாரிச்சிருவேன் இத்தனை வருஷத்துல, மேபி உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும், இருக்கா இல்லையா? என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க அண்ணா, என்ன மேடம் காஞ்சனா கையை தூக்குறாங்க, இருக்கு ரைட்டா இல்லைங்களா? ஒரு சில மேடம் 25 பயங்கரமா பண்ண போறீங்க, பயங்கரம் என்னடா பண்ணணும் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ரைட்டா இல்லைங்களா? மடிவில் சொல்லணும்னா எதுக்கு அடிக்கிறாங்களே தெரியாம அடிக்கிறாங்க. குட் மார்னிங் முடிஞ்சு குட் ஆஃப்டர்நூன் வந்துருச்சு, ஆனா சொல்லலையப்பா, யோசிக்கிறீங்களா இல்லைங்களா? அது வந்து நம்மளோட எக்ஸலண்டான லீடர் தெளிவாக உங்களுக்கு பக்காவாக பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அதை பற்றி கவலையப்படாதீங்க, அவர் சூப்பராக சொல்லுவார். அது மட்டும் கேட்டு பண்ணாலே 25 பெஸ்ட்டான மீட்டிங்காக இருக்கும். ஓகே பண்ணிக்கலாம் சார், உண்மையாக என்னால் ஜெயிக்க முடியுமா சார், எப்படி அவர் என்னை செலக்ட் பண்ணார் சார் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சில தயக்கங்களாக இருக்கும். அந்த ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் நான் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறேன். ஒரு கிராமத்தில் ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னருக்கு அவங்க பையன் இருந்தாங்க. அதே கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முனிவர் ஒன்று இருந்தார். அவர் வந்து பவர்ஃபுல்லான முனிவர், பயங்கரமான முனிவர். நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த மறுநாள் என்ன நடக்க போகுது, 1 மாசத்துல என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்களை எல்லாமே அறிஞ்ச முனிவர் அவரு. அடுத்த ஒரு சில வாரங்கள் கழிச்சு அந்த மன்னர் வந்து செத்துட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, அடுத்தது யார் வரணும், பையன். அந்த மாதிரி வந்து அந்த முனிவரை போய் பார்க்குறாரு. உனக்கு தான் நாளும் கட்டுற எல்லாமே தெரியுமே, உனக்கு தான் எங்க அப்பா செத்துருப்பான்னு உனக்கு தெரியுமே, ஏன் என்ன முன்னாடியே சொல்லல, ஏன் என்ன முன்னாடியே சொல்லணும்னு சொல்லி அவர் ஜெயில போட்டார். அதுக்கு அந்த முனிவர் சொன்னார், இன்னும் 1 வாரத்துல, இன்னும் ஓ மூலியமா ஒரு சாவு நடக்க போகுது, கரெக்டா 7 நாள் என்ன நடக்க போகுது, ஓ மூலியமா ஒரு சாவு நடக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னா இவரு முனிவர் சொன்னா கொஞ்சம் இதா இருக்குமே, அதனால தான் சுத்தி உள்ள மக்கள் எல்லாமே வேலையை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏதாவது பட்டுச்சுன்னா என்ன பண்றது, விசிறுவாங்க இல்லையா, நம்ம இதை கத்தி எடுத்து அப்படியே விட்டு என்ன சொல்லிட்டு எல்லாமே ஒரு நாள் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆயிடுச்சு, இந்த ஒரு சாவுமே நடக்கல. இன்னும் 2 நாளுக்கு பட் பயம் தாங்கல, தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை, அதுவும் இல்லை. போய் அடுத்த முனிவரை போய் பார்க்குறாரு, இது மாதிரி இருக்கு, இந்த சாபத்துக்கு நான் விடு பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி ஒரு அக்னி இது வளர்க்கும், இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முனிவர் சொல்கிறதா சும்மா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே தியாகத்துக்கு ரெடி பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ஒரு 7ஆவது நாள் வரப்போகுது.